மித்ரா வாமா. என்ன இவ திரும்பி வந்துட்டா? அப்படியே ஓடி போயிடுவான்னு நினைச்சேன். அதான பார்த்தேன். மொத்த பணத்துக்கும் இல்ல பிளான் போடுவா இவ. இல்ல இப்ப நீ எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு? கோயிலுக்கு என்ன மௌன வரதா இருக்கிறதுக்கு போயிட்டு வரியா? ஏய் நீருமா, நான் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை எழுப்பி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றதுல உனக்கு என்ன ஆயிட போகுது? சரி, என்கிட்ட தான் உனக்கு பேச பிடிக்கல. அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாம்ல. இதோ நிக்கிறாங்கல்ல சித்தி, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் உனக்கு இந்த வீட்டுல ஆளே இல்லையா? யாரோ ஒருத்தர்கிட்ட நீ சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? இங்க பாரு, இந்த வீட்டுல உனக்கு யாரையுமே பிடிக்கலனா அட்லீஸ்ட் ஜஸ்ட் மொபைல்ல ஒரு வாய்ஸ் நோட்டாவது போட்டிருக்கலாம், இல்ல ஒரு பேப்பர்லயாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். இங்க பாரு, உனக்கு வேணா எங்க யாரையுமே பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் உன்னை அப்படி பார்க்கல. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? கோயிலுக்கு தானே போயிட்டு வர. இதெல்லாம் சொல்லணும்னு என்ன இருக்கு? டேய், உனக்கெல்லாம் எதுல விளையாடணும்னு தெரியாதாடா? பாரு, அவ பயந்து போயிட்டா. சுச்சு ப்ளீஸ். மா, உனக்கு தெரியாதுமா, இவ்வளவு நேரம் அவளை காணும்னு நான் எவ்வளவு ஏங்கிருப்பேன். அதுக்காக தான் சும்மா பழி வாங்கினேன். உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீயும் சீக்கிரமா எந்திரிச்சு அவ கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கணும். ஏமா, நான் என்னமோ வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே சும்மா டக்குன்னு ரெடி ஆயிடுவேன். எனக்கு என்னமோ தெரியல, இவதான் நேரத்துல இருந்து என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. ஓஹோ, இது புருஷன் பொண்டாட்டி சண்டையா? இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டையெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிறது நல்லதுதான். அப்பதான் 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் வரும். மித்ரா, உனக்காக தானே கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரா, அதனால நீயும் கோயிலுக்கு போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. மித்ரா, வினைக்கு விபூதி வச்சு விட. ஆமா, அவ கோயிலுக்கு போயிட்டு புருஷனுக்காக வேண்டிக்கிட்டு வரா. நீங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. இதுங்க அட்டூழியம் தாங்க முடியல. இரு, நானே வரேன். நிஜமாவே என்ன தேடினீங்களா என்ன? இல்ல இல்ல, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு தெருவெல்லாம் போய் தண்டோரா போட்டு வந்தேன். ஆமா ஆமா, உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. மித்ரா, எனக்கு பிரசாதம் கூட. வசந்திக்கு குடுமா. இருவர. சரி, நீ மேல போ, நான் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். போ. நைட் ஆனா பீரோவை திறந்து திருட வேண்டியது, காலையில கோயிலுக்கு போய் நல்லவ மாதிரி பிரசாதம் தர வேண்டியது.
என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. ஏன் என்னாச்சு? என்ன ஒண்ணும் இல்ல. நைட்டு நீ திருடுன, இப்போ திருடின பணத்தை கொண்டு வந்து வைக்கிற. என்னதான் கதை உன்னோடது? நேத்தா? அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏன் திருட போறேன்? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன உன் மாமியாரு நினைச்சியா? நைட்டு நீ சுத்தி முத்தி பாத்துட்டு அலுங்காம போய் பணத்தை திருடினது, விடிஞ்சதும் நீ யார பாக்க போன, போயிட்டு வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு பொய் சொன்ன வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் மித்ரா. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா போட்டு வாங்கலான்னு பாக்குறாங்க. நீ கேர்ஃபுல்லா இரு மித்ரா. அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கும் பிரசாதம் கொடுத்தேனே, பின்னையே நீங்க குழப்பமா இருக்கீங்க? நான் குழம்புறேனா? என்ன மித்ரா, என்கிட்ட விளையாடுறியா? இப்ப நீ இங்க என்ன பண்ண? நைட்டு எடுத்துட்டு போன பணத்தை திரும்ப கொண்டு வந்து இங்க வைக்கிற, அதானே? அத்தை நீங்க நிஜமாவே குழப்பத்துல தான் இருக்கீங்க. நான் நேத்து எப்போ பணத்தை எடுத்தேன்? கனவு ஏதாவது கண்டீங்களா? கனவெல்லாம் ஒண்ணு காணல. என் கண்ணால நீ பணத்தை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். கரெக்ட் அத்தை, நீங்க கனவெல்லாம் ஒண்ணு காணல. நீங்க 2 கண்ணால் தான் பாத்தீங்க. ஆனா சின்னதா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. என்ன சொல்ற? ஆமா அத்தை, வாசுகி அம்மா வந்து பணத்தை எடுத்ததை பார்த்துட்டு நான் எடுத்தேன்னு நினைச்சிட்டீங்க. அப்ப வாசுகி அக்கா தான் வந்து பணத்தை திருடினாங்கன்னு சொல்றியா? ஐயோ அத்தை, அவங்க திருடல, எடுத்தாங்கன்னு. ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நேத்து நைட்டு நம்ம டிரைவர் இருக்கார்ல, அவரு வந்து கதவை தட்டி இதான் நடந்துச்சு அத்தை. உங்களுக்கு சந்தேகம்னா வாசுகி அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. ஓ, எனக்கு தெரியாம இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? ஆமா, இனிமே தூரத்துல நின்னு பார்த்து நீங்களா ஒரு முடிவுக்கு வராம எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். நிஜமாவே இவ சொல்றதெல்லாம் உண்மையா, இல்ல நம்மள குழப்பறதுக்காக கதை விடுறாளான்னு தெரியலையே. வாசுகி அக்கா வரட்டும், அவங்க கிட்ட கேட்டா உண்மை தெரிஞ்சிட போகுது. அத்தை நீங்க உங்க மூளைய போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஐயோ, இவரு எல்லாத்தையும் பார்த்துட்டாரா? நிஜமாவே பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டோமா? இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? நிலுமித்ரா, ஏன் என்ன பார்த்தா விலகி போயிட்டு இருக்க? உனக்கு என்ன பார்த்தா பேய் பிசாசு மாதிரி தெரியுதா? ஓ, அப்ப இவர் எதையும் பார்க்கலையா? ஆமா, உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏய், என்ன இவ நிஜமாலே பேய்ங்கறாளே?
விலகி போனவ இப்ப அவளே வந்து ஸ்வீட் கொடுக்குறா. ஸ்வீட் டிஃப்ரெண்டா இருக்கு மித்ரா, நீங்க சாப்பிட. அம்மா எந்த கடையில் ஆர்டர் பண்ணாங்கன்னு அம்மாட்ட கேளு, இன்னொன்னு ஆர்டர் பண்ணுவோம். இது கடையில வாங்கினது இல்ல, அப்புறம் நானே செஞ்சேன். ஏய் வாவ், சீரியஸ்லி சான்ஸே இல்ல தெரியுமா? இது ஹோம்மேடுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அம்மா என்ன திடீர்னு ஸ்வீட்லாம் செஞ்சிருக்க? யூடியூப்ல ரெசிபி பார்த்தேன், பண்ணணும்னு தோணுச்சு பண்ணேன். ஸ்பெஷல்னு எதுவும் இல்ல. நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் தான் இப்படியா இல்ல எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் இருப்பீங்களா? நீங்க கேக்குறது எனக்கு புரியல. இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? சரி, பொண்ணுங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க போல. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம இருக்கிறது, எதுவுமே வெளிப்படையா பேசாம மறைச்சு மறைச்சு வைக்கிறது. பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்து. அம்மா நீ ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தது குத்தமா? மித்ரா, இப்ப கூட நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நீ ஏன் இப்படி பண்ற? 2 நாளா என்ன பார்த்தாலே அவாய்ட் பண்ணி போனேன். என்ன கேட்டாலும் பதில் இல்ல. என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுந்த. இப்பவும் சம்மந்தமே இல்லாம ஸ்வீட் எடுத்துட்டு வந்து அன்பா நீட்டுற. என்னால புரிஞ்சிக்கவே முடியல மித்ரா. சரி, இதுல எந்த மித்து தான் உண்மை? ரெண்டுமே உண்மைதான். ஆனா நான் சத்தியமா ஒண்ணு சொல்றேன், பிரச்சனை உன்கிட்டயா இல்ல என்கிட்டயான்னு எனக்கு தெரியவே இல்லை. பாத்தியா, இந்த கேள்வியை கேட்டா மட்டும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே வராது. வாயை திறந்து சொல்லலாம்ல, சார் பிரச்சனை உங்ககிட்ட தானே. ஆனா நீ சொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். ஏன்னா நான் டென்ஷன் ஆகுறேன்ல, அதை பார்த்து நீ ரசிக்கணும். நீங்க எதுக்கு இப்போ இமோஷனல் ஆகுறீங்க? எல்லா தப்பும் என் மேல் தான், நான் ஒத்துக்கிட்டேன். போதுமா? சீரியஸா சொல்றேன், நம்புங்க. 2 நாளா நான் கொஞ்சம் மூட் ஸ்விங்ல இருந்தேன். அத நீங்க உங்க மேல கோவமா இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் நார்மல் ஆயிட்டேன், அவ்வளவுதான். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஆக்சுவலா உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இவ்வளவு நாளா நீ வெளியில ஒர்க் பண்ணிட்டு இப்போ எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளே இருக்கல்ல, அதான். அதனாலதான் உனக்கு இந்த டிப்ரெஷன் வருதுன்னு நினைக்கிறேன். நெத்து, இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீ மறுபடியும் வேலைக்கு போறது தான். வேலைனா நீ ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தல, அந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னு எந்த அவசியம் இல்லை. சும்மா அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே உனக்கு ரிலீஃபா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, இப்போதான் நான் நார்மல் ஆயிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்ல மித்ரா, நீ மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்க மாட்டேன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. நீ வேணா ஒண்ணு பண்ண, உனக்கு ஹாஸ்பிட்டல் பிடிக்கலனா இதோ என்னோட பிசினஸ் எடுத்து பாத்துக்கோங்க. பார்க்கலாங்க, இதெல்லாம் பொண்ணுங்க லைஃப்ல இயல்புதான். நீங்க ரொம்ப யோசிக்காம ஃப்ரீயா விடுங்க. இட்ஸ் ஓகே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இப்போ இந்த ஸ்வீட் நல்லா இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஓகே ஓகே ஓகே, நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, சூப்பரா இருக்குனே. குடு, நான் மொத்தமா சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். வசந்தி, எங்க பசங்களை காணோம்? எங்க போயிருக்காங்க? ஏ வசந்தி, வசந்தி, செல்போன் அடிக்குது பாரு. வசந்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான். இந்த வீட்ல இருந்தா ப்ராப்ளம் வராம வேற என்ன வரும்?
எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் உன்னை பார்த்தாலே தெரியுதே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நேத்து நைட்டு மித்ரா பீரோவை திறந்து பணத்தை எடுத்ததை என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அதே மித்ரா இன்னைக்கு பட்ட பகல்ல நைட் எடுத்த பணத்தை அதே பீரோல கொண்டு வந்து வைக்கிறா. அதையும் நான் என் 2 கண்ணால பார்த்தேன். கையும் களவுமா புடிச்ச மாதிரி அவளை நான் கேட்டா அது நான் இல்ல வாசுகி அக்கான்னு அப்படியே சமாளிக்கிறாங்க. வசந்தி, நீ குழம்பி போனதும் இல்லாம என்னையும் சேர்த்து குழப்புற. தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. எதை வாசிக்கின்னு சொல்ற? நேத்து நைட்டு பீரோல இருந்து பணத்தை எடுத்தது அவ இல்லையா, வாசுகி அக்காவாம். அப்ப என் கண்ணால பார்த்தது என்ன பொய்யா? ஆமா, பொய் தான். நான் காலையில் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். டிரைவர் வந்து ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்காரு. அதான் அண்ணனும் அண்ணியும் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மித்ரா சொன்னது கரெக்டு தான். தூக்க கலக்கத்தில் நீ அண்ணியை பார்த்துட்டு மித்ரான்னு நினச்சிருக்க. அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? இதை பொய்ன்னு சொல்ல முடியாது வசந்தி, அதீத கற்பனைன்னு வேணால் சொல்லலாம். மித்ரா எப்போ தப்பு பண்ணுவா அதை பூதாகரமாக்கி நாம் பெருசாக பிரச்சனை பண்ணலான்னு நினச்சி எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கேன். அதனால் வர பிரச்சனை தான் இதெல்லாம். முதல்ல அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வா. அதுதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. அம்மா, இதென்ன புதுசாக இருக்கு? எப்போ வாங்கின? புதுசுதான், நேத்து தான் வாங்கினேன். ஓ, அப்போ கோல்டு இல்லையா? கவரிங்கா? பார்த்தா கவரிங் மாதிரியா தெரியுது? இது சுத்தமான கோல்டு. இது கோல்டா? தங்கம் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட எது பணம்? நான் வாங்கல, வாசுகி அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. மித்ராவுக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்காக தாலி செயின் வாங்கினாங்கல்ல, அப்பதான் எனக்கும் இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்க. என்ன நீ ஏதோ சேலை வாங்கும்போது எனக்கும் ஒரு சேலை வாங்கி கொடுங்கிற மாதிரி சொல்ற? இதோட விலை என்னன்னு தெரியுமா? தெரியும், 4 சவரன் 1,60,60,000 மட்டும்தான். எது 1,60,60,000 சாதாரணமா சொல்ற? ஏமா, கேட்கறக்கு ஒரு அளவு வேணாமா? சின்ன குழந்தைங்க சாக்லேட் கேட்கற மாதிரி நீ நெக்லஸ் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்க. இப்படி எல்லாம் கேட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நானா கேட்டேன், அவங்கள வாங்கி கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. என்னமோ பண்ணித்தோம். போங்க. போங்க. இல்ல, கண்டிப்பா அது மித்ரா தான் நம்ம கிட்ட பொய் சொல்லி சமாளிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. கண்டுபிடிக்கிறேன், அது என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். வினய், இங்க செட் ஆகாதே. வினய், ம், என்ன? அங்க கரெக்டா இருக்கும். இங்கன்னா straight ஆ ஒரு photo. Okay. வினய், Okay. வினய், சும்மா. வினய், என்ன நான் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடமா போய் நீங்க அப்படியே உத்து பாத்துட்டே இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல மித்து, நம்ம போட்டோவை ஃப்ரேம் பண்ணி பெருசா சூப்பரா மாட்டோம். அதான் எங்க மாட்டா நல்லா இருக்கும்னு பாத்துட்டு இருந்தேன். இங்க மாட்டா சூப்பரா இருக்கும்ல. இதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல மாட்ட வேண்டியதானே? ஹேய், என்ன மித்து இப்படி சொல்ற? அதன கேலண்டரா ஏதோ ஒரு இடத்துல மாட்டுறதுக்கு. போட்டோ மித்து, இட்ஸ் a symbol of love. அதான் அழகான ஒரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணி மாட்டணும்.